வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 11 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்திகள். வெப்பசலன இடிமழை பொழிவு பரவலாகாமல் இருப்பதும், தென்மேற்கு பருவமழை பரவலாகாமல் தீவிரமடையாமல் இருப்பதும் உங்களுக்கு கவலை அளிக்கலாம். கண்டிப்பாக இவை எல்லாம் தாமதம் தவிர, பல்வேறு இடையூறுகள் காரணமாக தாமதம் தவிர கண்டிப்பாக மாறும். நல்ல மழை தரும். முதலிலே வெப்பச்சலன இடிமழை பொழிவு தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு தரும். பிறகு படிப்படியாக நாம் எதிர்பார்த்த மாத இறுதி நாள் 18ஆம் தேதியிலிருந்து, கொஞ்சம் அதுலேயும் ஒரு 2 நாள் தாமதம் அடைஞ்சாலும் 20ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி 10 நாள், அதாவது தாமதம் அடையும் பொழுது அடுத்த மாதத்தில் அந்த 15 நாள் ஆடாயிடும், அந்த 5 நாள் ஆடாயிடும். இதில் ஒரு 5 நாள் தாமதம் அடைஞ்சுன்னா அதில் 5 நாள் ஆடாயிடும். ஆக ஒரு 2 நாள் தாமதம் அடைஞ்சுன்னா அடுத்த மாதத்தில் 2 நாள் ஆடாயிடும். அப்படி ஆக இந்த மாதத்தில் ஒரு 15 நாளும் அடுத்த மாதத்தில் ஒரு முதல் 5 நாளும் ஒரு வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இப்போ அது 15ஆம் தேதி என்பது 18ஆம் தேதியாக சொல்கிறோம். அப்போ இது ஒரு 3 நாள் தள்ளி போகும்பொழுது அது ஜூலை 5 என்பது 8ஆம் தேதி வரைக்கும் வலுவாக இருக்கும். புரியுதுங்களா? ஆகவே பசிபிக் பெருங்கடல் நோக்கி காற்று திசை மாறி இருந்தது. அதற்கு பிறகு இப்போ தென்கிழக்கு ஆசிய நாடுகளாகிய வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், சீனா இந்த பகுதியை நோக்கி காற்று திசை மாறி இருக்கு. கண்டிப்பாக அங்கே உள்ள தீவிரம் அப்படியே காற்று சுழற்சி தாழ்வு நிலைகள் ஒடிசா, மேற்கு வங்கம் இடையே அமையும் பொழுது முற்றிலுமாக மாறும். படிப்படியாக மாறத் தொடங்கியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் ஒடிசா கடலோரத்தில் காற்று சுழற்சி அமையும். ஒடிசா மேற்கு வங்கத்தில் அருகே அமையும் பொழுது கண்டிப்பாக காற்றோட திசை மாறும். காற்றோட நேர் கிழக்கு நோக்கி போகிறதுனால தான் எதிர்த்து தேக்கக்கூடிய வெப்பசலன இடிமழை பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுவதில் சற்று சிரமம். கண்டிப்பாக நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை கன்னியாகுமரி மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் பெய்திருக்கு. அப்புறம் அஞ்சட்டிக்கு, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தென் மேற்கு பகுதி, அதாவது தர்மபுரி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் அஞ்சட்டி மற்றும் அதற்கு மேற்கே கர்நாடக எல்லையோர வனப்பகுதிகளில் மழை பொழிந்திருக்கு. ஆனால் நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை பரவலாக இல்லை, பெரிய அளவில் இல்லைன்னாலும் நேற்று முன்தினம் வட சென்னை, அதாவது பூந்தமல்லி ஹைரோடுக்கு வடக்கே பெஞ்சிருக்கு, தென் சென்னையில் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை வரைக்கும் பெய்திருந்தாலும் தூரல் நனைக்க மழையாக இருந்துச்சு, கொஞ்சம் குளிர்ந்தது. ஆனால் அடுத்த நாள் அது காய்ந்து விட்டது, அப்படித்தான் சொல்லலாம். மாதவரம் உள்ளிட்ட பகுதிக்கு நல்ல மழை பொழிந்தது. ஆனால் நேற்றிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் என்று எதிர்பார்த்தோம். அது இன்றைக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடங்குவதில் தான் தாமதம். தொடங்கிவிட்டால் அடுத்தடுத்த நாட்களிலே பரவலாகும். ஆக இன்றைக்கு கர்நாடகா, ஆந்திர எல்லையோரத்தில் உறுதியாக இருக்கும். நம்ம இன்றைக்கு 11ஆம் தேதி டெல்டா மாவட்டத்துக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு, அதாவது நேற்று தொடங்கியிருந்தால் இன்றைக்கு டெல்டாவுக்கு வந்திருக்கோம். நேற்றைக்கு தொடங்காத காரணத்தினால இன்னைக்கு தான் வடக்கே தொடங்குது. அப்போ நாளைக்கு தான் டெல்டாவில் எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ 11ஆம் தேதி எதிர்பார்த்தது 12ஆம் தேதியாக மாறுகிறது. ஆக இன்றைக்கு உறுதியாக கர்நாடக, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு மாலை இரவில் இருக்கும். அது அப்படியே கடலூர் மாவட்டம் வரைக்கும் கூட கொஞ்சம் பரவலாகி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டாவு கூட வரலாம். புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு இடம், கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி, இந்த நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதி, நத்தம் மதுரை, அப்படி இந்த துவரங்குறிச்சி, பொன்னமராவதி, அந்த பூவந்தி, இந்த இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய மழை அப்படியே சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து டெல்டாவுக்குள்ள வரலாம். ஆனால் வரலாம் தான் இன்னைக்கும், ஆனால் நாளைக்கு தான் உறுதி. ஆக இந்த இடத்துலையும் மழை உருவாக்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக கூடுதல் வாய்ப்பு அப்படின்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை வடக்கு, இது உறுதி, 100% உறுதி. இன்றைக்கு இங்கே மழைப்பொழிவு உறுதி. அது அப்படியே நாமக்கலுக்கும், திருச்சி வடக்குக்கும், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் வரைக்கும் கூட, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கும், புதுச்சேரிக்கும், மயிலாடுதுறைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? சரி, நாளை, அதாவது 12ஆம் தேதி, 11ஆம் தேதி டெல்டாவுக்கு எதிர்பார்த்தோம். இப்போ 12ஆம் தேதியாக மாறுது. நாளை டெல்டாவுக்குள்ள வந்துடும். நாளை கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து வட உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா, அப்படியே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை, திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, வடக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு, கரூர் வடக்கு, நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, இதெல்லாம் நாளைக்கு கிடைக்கும்.
12ஆம் தேதி. 13ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் இந்த 16, 17, 18 தேதிகளில் கொஞ்சம் 18ஆம் தேதி தான் நம்ம தீவிரமடைன்னு சொல்கிறோம். 18ஆம் தேதி வரை ஒரு 3 நாள் இருக்கிற தீவிரமும் குறைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் சோர்வடைஞ்சிடக்கூடாது, மனதை விட்டுறக்கூடாது. காரணம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை நோக்கி காற்று திசை மாறி இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. எல் நினோ என்பது என்ன? அமெரிக்கா பக்கம் சிஸ்டம் உருவானதான் எல் நினோ. அங்கே வெப்பம் இருக்குது, ஆனால் வெப்பம் ஆசிய பக்கம் கடத்துது. பசிபிக் பெருங்கடலோட மத்திய பகுதி வரைக்கும் வெப்பம் கடத்திருக்கிற காரணத்தினால பசிபிக் பெருங்கடலோட மத்திய பகுதியில் வலுவான நிகழ்வு உருவாகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பசிபிக் பெருங்கடலோட மத்திய பகுதியில் உருவாகக்கூடிய வலுவான சூப்பர் புயல் மீண்டும் ஜப்பான் பகுதியை நோக்கி போகும். போனாலும் எப்போ இந்த மாத இறுதி நாட்களில் 20ஆம் தேதி ஒரு 18ஆம் தேதிக்கு மேலே ஒரு சூப்பர் புயல் ஜப்பான் பகுதியை நோக்கி போகும். சூப்பர் புயல் தான், அதாவது 250 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக போகும். அப்போ காற்று திசை மாறி இருக்குமானா நம்ம காற்று திசை மாறி இருக்காது. அப்படியே அங்கே காற்று போனாலும் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி அமையும் 18ஆம் தேதிக்கு மேலே. அதனால் கட்டுப்பாட்டு அமைப்புக்குள் வந்து தான் கேரளாவுக்கு மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகாவின் கடலோர பகுதி மற்றும் கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விட்டுத்தான். என்னவா நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும். மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும். இவையெல்லாம் கட்டுப்பாட்டு அமைப்பாக மடகாஸ்கர்லேருந்து வரக்கூடிய காற்று அரபிக்கடலுக்கு வந்து தான் பிறகு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் வழியாக வங்கக்கடலுக்குள்ள போய் தான் அங்கே போகும். அதனால கட்டுப்பாட்டு அமைப்பு மழைப்பொழிவை தரும். கட்டுப்பாட்டு அமைப்பு கட்டுப்படுத்தி நீராவியை கொண்டு வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மாத பிற்பகுதியில் நல்ல மழைப்பொழிவு தரும்னு சொல்லியிருக்கிறோம். அது ஜூலை முதல் வாரத்திலையும் மழைப்பொழிவை வலுவாக தொடர்ந்து கொண்டிருக்கும். பிறகு ஒரு 10 நாள் தொய்வு கொடுத்தால் அதுக்கப்புறம் ஜூலை இறுதி 15 நாள் வலுத்த பலத்த மழை இருக்கும். அப்புறம் ஆகஸ்டில் தாங்க, ஆகஸ்ட் 15 தொடங்கும் மழை பெருசாக இடைவெளி கொடுக்காது. இருக்கும், மழை இருந்துகிட்டே இருக்கும். காய விடாத மழையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். அது தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாட்டுக்குள்ளான மழை இல்லை, அணைகளை நிரப்பு மழை. அதனால் ஆகஸ்ட் இறுதியெல்லாம் வலுத்த பலத்த மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். கண்டிப்பாக வட இந்தியாவின் இமயமலை ஒட்டிய பகுதிகள், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டிப்பாக பருவமழை பற்றாக்குறைக்கு வாய்ப்பு இல்லைன்னு அப்பையிலும் சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே போல் வெப்பசலன இடிமழைப்பொழிவு நேற்றைக்கு தொடங்க வேண்டியது இன்றைக்கு தொடங்குகிறது. நேற்று எதிர்பார்த்த பகுதிகளில் இன்றைக்கும், இன்றைக்கு எதிர்பார்த்த பகுதிகளில் நாளைக்கும், நாளைக்கு எதிர்பார்த்த பகுதியில் நாளை மறுநாளும் என்று ஒரு நாள் தள்ளி போகுது. ஆக 2 நாள் தள்ளி போகும்போது தென்மேற்கு பருவமழை இந்த மாத 15ஆம் தேதிக்கு மேலே சொல்லியது, அதுவும் 18ஆம் தேதிக்கு நகர்த்துறோம். அதனால் மேலும் ஒரு நாள் நகர்ந்தால் கூட அது அடுத்த மாதத்தில் ஒரு நாள் சேர்ந்து கொள்ளும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே செட் ஆவதில்லை தாமதம், செட்டானதும் நல்ல மழை தரும். இன்றைக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு எங்கே பெய்கிறது என்பதை பார்ப்போம். நாளைக்கு அதன் மூலம் நாளைக்கு எங்கெல்லாம் தீவிரமடையும் என்பதை பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். அரபிக்கடலில் சிஸ்டம் உருவாக்கி அரபிக்கடலில் காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்பட்டு கண்டிப்பாக மாத இறுதி நாட்களில் எல்லாம், மாத இறுதி வாரத்திலையும், மாத இறுதி 10 நாள் வலுத்த மழை இருக்கும். அதே போல் கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள், மாத இறுதி 10 நாள் வலுத்த மழை பொழிவு இருக்கும். 22, 23, 24, 25 வலுத்த தென்மேற்கு பருவமழை கர்நாடகா, கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும். அதேபோல் வெப்பசலன இடிமழைப்பொழிவு இன்றைக்கு ஆங்காங்கே தொடங்குவது. நேற்று தொடங்க வேண்டியது இன்றைக்கு தொடங்குது, இன்றைக்கு தொடங்க வேண்டியது இன்னைக்கு பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது நாளை பெய்யும். தொடர்ந்து படிப்படியாக பரவலாகும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கும் மழை இருக்குது. ஒரு 3 நாள் தொய்வு உருவாகும்னு சொன்னோமா, அந்த தொய்வு நாள்களில் அங்கேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதுதான் இந்த 16, 17 தேதிகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தாமதமாக வலுப்பெற்றாலும் அணைகளை நிரப்பும். ஜூலை இறுதி, ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பர், அக்டோபர் வலுத்த, அக்டோபர் 18 தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. செப்டம்பரில் வலுத்த தென்மேற்கு பருவமழை. ஆந்திர பிரதேச அருகே அமையக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிகழ்வுகள். அக்டோபர் 15 தேதி வலுத்த தென்மேற்கு பருவமழை கேரளாவிற்கு. அப்போ எல்லாம் வலுத்து இருக்கும், வழக்கத்திற்கு மாறாக இருக்கும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கும், எப்போதும் ஆகஸ்ட்டில் தான் கேரளாவில் பருவமழை வலுக்கும். அப்போ தான் அணையெல்லாம் நிரம்பி இருக்கு. ஆடிப்பெருக்கு நேரத்தில் தான் மழைப்பொழிவு அதிகமாக பெய்யும். அப்போ தான் ஆடிப்பெருக்கு கூட
ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதற்காக மட்டுமே தண்ணி திறந்து விடப்பட்ட வருடங்கள்லாம் இருக்குது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆகவே இதெல்லாம் நினைத்து எல்லினோ நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆடிப்பெருக்குக்கு மட்டுமே ஒரு தண்ணீர்லாம் திறந்து விட்டுருக்காங்க சில வருடங்கள். ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்காக மட்டுமே. அதற்கு பிறகுலாம் அனைத்து நீர் திறந்து ஆடிப்பெருக்குக்காக திறந்து விடப்பட்ட நீர் அப்புறம் என்ன செய்வாங்க, அப்படியே அது ஆடிப்பெருக்கு அப்புறம் மழை பெய்யக்கூடியதுனால அப்படியே பாசனத்துக்கும் திறந்துட்டு இருக்க நாட்கள்லாம் இருந்திருக்கு. நாட்களில் வருடங்கள்லாம் இருந்திருக்கு என்பதையும் கண்டிப்பாக ஜூலை இறுதியில் வலுத்த மழை, ஆகஸ்ட் இறுதியில் நிரப்பி ஒவ்வொரு ஃபுல்லாக அதாவது உபரி நீர் திறக்கும் அளவிற்கு மழை, செப்டம்பர் அக்டோபர் நிறைய மழை, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வடகிழக்கு பருவமழை வலுத்த மழை, முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய அந்த பலத்த மழை சிறு நிகழ்வும் அதிக மழை பிடிப்பு தரும் என்பதில் மாற்றமில்லை. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.